வெல்கம் டு ஜிஏ ப்ராப்பர்ட்டிஸ். நமக்கு சித்தாலப்பாக்கம் சரௌண்டிங்கில் இருக்கிற அரசங்கனி லொக்கேஷனில் ஒரு சில ரீசேல் பிளாட் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. அதை பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம். நல்லா வெல் டெவலப்டு லொக்கேஷனுங்க, கேட்டட் கம்யூனிட்டி லொக்கேஷனு. இந்த சுமேரோ ஃபேரி லேண்ட் அப்படின்னு ஒரு கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட்டு. இதுக்கு உள்ளதான் நம்ம பார்க்க போகிற ரீசேல் பிளாட் இருக்குது. தெரியாதவங்க கூகுள் லொக்கேஷனில் போட்டு பாருங்கள். நல்ல அருமையான லொக்கேஷனுங்க. இந்த சரௌண்டிங் ஏரியாவில் இருக்கிற லேஅவுட்ஸை கம்பேர் பண்ணும்போது இது நல்லா வெல் டெவலப்டு லேஅவுட்டுங்க. அது இதில் வந்து ரீசேல் பிளாட் ஒரு 3 பிளாட் சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ பர்டிகுலரி இந்த லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் நல்லா ஹைட்டாகவும் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு மழை பெஞ்ச தண்ணி நிற்கிறது அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் எனக்கு தெரிஞ்சிருக்காது. உங்களுக்கு ரோடும் நல்ல பெரிய ரோடுங்க, எல்லாமே 30 ஃபீட் ரோடு, 24 ஃபீட் ரோடு அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஓஎம்ஆரில் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் கனெக்ட் ஆகுதுங்க. அதாவது சோழிங்கநல்லூர், செம்மஞ்சேரி, நாவலூர், தாழம்பூர், சிறுச்சேரி ஐடி பார்க் இந்த மாதிரி பல லொக்கேஷன் வந்து கனெக்ட் ஆகுது. அதனால் ஐடி பீப்புளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சரௌண்டிங் ஏரியாவில் ஒரு மல்டி ஸ்டோரேஜ் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு இங்கே ஒரு லேண்டு வாங்கி இங்கே பர்சனலாக வீடு கட்டிக்கலாங்க. ஏன்னா என்றைக்கு இருந்தாலும் அப்பார்ட்மெண்ட்டு தான். இண்டிவிஜுவல் ஹவுஸோடைய கதை இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான். அதனுடைய அப்ரிசியேஷன் கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 lakhs பட்ஜெட் இருந்தாலும் வாங்கக்கூடிய அளவில் 3 பிளாட் இருக்குது. எல்லாமே சின்ன சின்ன பிளாட்டு. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு சூட் ஆகும். இதில் இருக்கிற முதல் பிளாட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோவில் பார்க்குறீங்க இந்த லொக்கேஷனில் இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடு மஞ்சள் கலர் வீடு இருக்குது பின்னாடி, அதுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்குது. 24x40, அதாவது 960 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க. நார்த் பேசிங்க பார்த்த மாதிரி இந்த பிளாட் இருக்குது. ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடு. அப்படியே பக்கத்துலேயே இன்னொரு பிளாட் இருக்குது. 2 பிளாட்டு பக்கத்துலேயே இருக்குங்க. பட்ஜெட் இருந்ததுன்னா மொத்தமாக வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பட்ஜெட் டைட்டாக இருந்ததுன்னா சிங்கிள் பிளாட்டாக வாங்கிக்கலாம். மொத்தமாக வாங்கினீங்கன்னா சைஸ் வந்து 48x40 அந்த மாதிரி வரும். இல்லை சிங்கிள் பிளாட்டாக வாங்கினீங்கன்னா 24x40 மாதிரி வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா பாருங்கள் எந்த அளவில் ஏரியா இந்த லேஅவுட் டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு. இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5200 per ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. எல்லாமே சிஎம்டி அப்ரூவ்டு பிளாட் தான். நம்ம காமிக்கிறது எல்லாமே அப்ரூவ்டு பிளாட் தான். அதனால் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் பேங்க் லோன் போய் வாங்கினீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50% வரைக்கும் உங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்குங்க. அதனால் இது வந்து அருமையான லொக்கேஷனு. இந்த கார்னர் மெயின் ரோட்லேருந்து ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட் வருது உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய பிளாட் வந்து இந்த பிளாட்டுங்க. சேம் அதே லொக்கேஷன் தான். அது பக்கத்து ஸ்ட்ரீட். இது ஃப்ரண்டேஜ் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா இந்த பிளாட்டை கன்சிடர் பண்ணலாம். இது ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 29 அடி ஃப்ரண்ட் வருது. பேக் வந்து 32 அடி வருது. கொஞ்சம் ஸ்லைட்லி கோர்ஸ் வரும். பெரிய லெவலில் இருக்காது. நீங்கள் அளந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். கொஞ்சம் கோர்ஸ் வரும். இது வந்து நார்த் பேசிங் பிளாட் தான். 24 அடி ரோடு. அதே மாதிரி இந்த அமித்திஸ்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வருதுங்க. அதுக்கு வெரி நியர்பை வர லொக்கேஷன் தான் இது. இந்த பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அந்த பில்டிங் தான் இந்த அமித்திஸ்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூலு. அதனால் ஸ்கூல் ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த லொக்கேஷன் எங்கே வருதுன்னு கூகுள்லையும் பாருங்கள். இந்த ஸ்கூல் போட்டால் கூட உங்களுக்கு காமிக்கும். அதனால் உங்களுக்கு லொக்கேஷன் எங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ இந்த காமிச்ச இந்த 3 பிளாட் இந்த கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்குது. உங்களுக்கு எந்த பிளாட் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாங்க. இப்போ மூணாவதாக நீங்கள் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த கேட்டட் கம்யூனிட்டிக்கு வெளியில் இருக்கிற பிளாட்டு. அதே மாதிரி இந்த ரோடுக்கு மெயின் ரோடுக்கு அப்படியே பேரலர் ரோடுங்க இது. அதாவது நீங்கள் இன்கேஸ் வந்து பக்கத்தில் கடைங்களாக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இல்லை ஒரு ஆஃபீஸ் செட்டப் மாதிரி பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு ஜிம் மாதிரி ஏதாவது வைக்க போகிறீங்க, இல்லை ஒரு குடோன் மாதிரி மெயின் ரோடுக்கு நியர்பை இருந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல பர்பஸ்க்கு இது செட் ஆகும். ஆனால் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. இது ஒரு 3/4 கிரவுண்டு பிளாட்டுங்க. இது 30x60 சைஸில் இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா சேம் நார்த் பேசிங்கில் இருக்குது இந்த பிளாட்டு. ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 24 ஃபீட் ரோடு. இதை தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதுதான் மெயின் ரோடு. அப்படியே மெயின் ரோடுக்கு பக்கத்தில் இருக்கிற பிளாட்டு. இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5500 per ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோசியபிள் ப்ரைஸ் தான். இந்த மாதிரி மெயின் ரோடுக்கு நியர்பை பிளாட் வந்து மற்ற லொக்கேஷனில் கிடைக்காது. ஸோ அதனால் மெயின் ரோடுக்கு நியர்பையில் ஒரு பிளாட் பார்க்குறீங்க, ஃபியூச்சருக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா இந்த பிளாட்டை நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாங்க. இன்றைக்கி காமிச்ச இந்த 3 பிளாட்டில் உங்களுக்கு எந்த பிளாட் பிடிச்சிருந்தாலும் கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் வந்து பார்க்கலாம். இல்லை நீங்கள் வேறு லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸையும் பாருங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் வந்து பார்க்கலாங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.